இந்தோனேஷியாவில் 7.7 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியிருந்த நிலையில் பலி எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படும் நிலையில் இது குறித்து விவரிக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. சமீபத்தில் நம்ம பார்த்தோன்னா வெனிசுலாவில் ஜூன் 24 அன்னைக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு. இது 7.2 ரிக்டர் அளவுக்குள்ள ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 6300க்கும் அதிகமான அவர்கள் உயிரிழந்திருந்தாங்க. 75,000 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருந்தாங்க. இது பார்த்தோன்னா நம்ம வெனிசுலாவில் ஏற்பட்டிருந்த நிலநடுக்கம். அதற்கு அடுத்தபடியாக கொஞ்ச நாள்லேயே, அதாவது சமீபத்தில் ஆகஸ்ட் 10 அன்னைக்கு பார்த்தோன்னா கொலம்பியாலையும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு. இது 7.4 அப்படிங்கிற அளவில் பதிவாகி இருந்துச்சு. இதுல பார்த்தோம்னா 281 பேர் வரைக்கும் உயிரிழந்திருந்தாங்க. இப்ப அடுத்தபடியா இந்தோனேஷியாவில் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு. ஸோ தென் அமெரிக்க நாடுகளை தொடர்ந்து அடுத்தபடியா இப்ப இந்தோனேஷியாவையும் நிலநடுக்கம் அப்படிங்கிறது தாக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேப்ல இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது எங்க பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய இடம் இந்தோனேஷியா. இந்த இந்தோனேஷியாவில் பார்த்தோன்னா கிழக்கு பகுதியில் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு. ஈஸ்ட் நுசா டெங்காரா அப்படிங்கிறதா அந்த இடம். இதில் குறிப்பாக சொல்லக்கூடிய இடமா ஃப்ளோரா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு. இதுதான் இந்த ஈஸ்ட் நுசா டெங்காரா அப்படிங்கிற இடம். இதில் பார்த்தோன்னா ஃப்ளோரஸ் தீவு. இந்த ஃப்ளோரஸ் தீவில் 7.7 ரிக்டர் அளவில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் பார்த்தோன்னா இந்த நிலநடுக்கத்தினால கிட்டத்தட்ட முதல்ல பார்க்கும் பொழுது காலையில் நிலநடுக்கம் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 20 பேர் வரைக்கும் பதிவாகி இருந்துச்சு. ஆனால் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அதிகரித்து இப்போ 30க்கும் மேற்பட்டோர் இந்த உயிரிழப்பு பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாகாணத்தில் இருந்து நம்ம பார்த்தோம்னா இது வடமேற்குல இருந்து சுமார் 68 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவானதுனால பாதிப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து 6.1 6.3 ரிக்டர் அளவுகளில் தொடர்ந்து நிலநடுக்கத்தினுடைய அந்த அதிர்வுகள் பதிவாக இருந்துச்சு. இதனால ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு காலையில், ஏன்னா அதிகாலை இந்த நிலநடுக்கம் நம்மளாம் சுதந்திர தினம் கொண்டாட போறதுக்காக இருந்த இந்த சமயத்தில் இந்தோனேஷியாவில் ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாக இருந்த செய்தி ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாகவும் இருந்துச்சு. இதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுனாமி எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில இப்ப கொஞ்சம் இயல்பு நிலை மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால சுனாமி எச்சரிக்கையை திரும்ப பெற்றிருந்திருக்காங்க. இதற்கு இடையில அங்க இந்த நிலநடுக்கம் பதிவான உடனேயுமே பில்டிங்லாம் பயங்கரமா ஷேக் ஆகியிருந்ததும் இதனால மக்கள் அலறி அடிச்சு ஓடின அந்த காட்சிகள்லாம் பதிவாகி இருந்துச்சு. முதல்ல அங்க இருக்கக்கூடிய இந்த கட்டடங்கள் எந்த அளவுக்கு அதிர்ந்திருக்கு அப்படிங்கிற காட்சிகளை நம்ம பார்த்துடலாம். ஒரு பக்கம் கட்டிடங்கள், இன்னொரு பக்கம் வீடுகள், மருத்துவமனைகள்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல இந்த நில அதிர்வு பதிவாக இருந்துச்சு. இதனால மக்கள் அலறி அடிச்சுட்டு, ஏன்னா அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கம் அப்படிங்கிறதுனால மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கிற நமக்கே பதபதைக்க வைக்குது. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம்.
நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சமயத்துல எந்த பொருளை எடுக்கிறது எந்த பொருளை விடுறதுன்னு தெரியாம கையில கிடைச்ச பொருட்கள்லாம் தூக்கிக்கிட்டு மக்கள் ஓடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கிடையில இப்ப 30க்கும் மேற்பட்டவர்கள் சமீபத்திய தகவல் படி உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இப்ப பாதுகாப்பான இடங்கள்லையும் முகாம்களையும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில அங்க மீட்பு பணிகளும் நடந்துட்டு வந்திருக்கு. அந்த காட்சிகளையும் நாம பார்த்துருவோம். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா கேட்டால் ஆமாங்க, அங்கே அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும். ஏன்னா பசிபிக் நெருப்பு வளையம் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற பகுதியில் இது இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி நிலநடுக்கங்களும் சரி எரிமலை வெடிப்புகளும் ஏற்படுறது வழக்கமான ஒன்று. இதற்கிடையில தான் இந்த வானிலை காலநிலை அப்புறம் புவி இயற்பியல் நிறுவனம் கிழக்கு நுசா தொங்காரா இந்த பகுதிக்கு ஏற்கனவே நிலநடுக்கத்துக்கான ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து விடுத்துட்டு இருந்தாங்க. சுனாமி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இந்த நிலைமை சீராகி இருக்கிறதுனால சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரம் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டு வராங்க. உயிரிழப்பு இப்போ 30 to 38 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்போ இந்த 2026 மட்டும் பார்த்தோம்னா இது 3வது மிகப்பெரிய நிலநடுக்கம் இந்தோனேஷியாவில் பதிவாகியிருக்கு. ஏன்னா ஜூன் 8, 2026 அன்னைக்கு வடக்கு ஸ்லோவேசி அந்த பகுதியிலையுமே நிலநடுக்கம் 7.8 ரிக்டர் அளவில் பதிவாகி இருந்துச்சு. அதே மாதிரி ஏப்ரல் 1, 2026 ஜூனுக்கு முன்னாடி வடக்கு மலக்கு அப்படிங்கிற இடத்துலயுமே 7.4 ரிக்டர் அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு. அடுத்தபடியா இப்ப இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறதையும் 7 அப்படி தாண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே பார்த்தோன்னா வட அமெரிக்கா பகுதிகளில் தொடர்ந்து இந்த நிலநடுக்கங்கள் பதிவாகி இருந்துச்சு. இந்த நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது பெரும்பாலும் பார்த்தோன்னா 40,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரைக்கும் பரவி இருக்கு. அதனால தான் தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, மேற்கு கடற்கரை, ரஷ்யா, கிழக்கு பகுதி, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் இந்த வழியாக பயணிச்சு இந்தோனேஷியாவை கூட அடையக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கு. இதனால தொடர்ந்து அங்க நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுனால மக்களும் தொடர்ந்து பாதிப்புல ஈடுபட்டு வராங்க. தென் அமெரிக்காவை தொடர்ந்து இப்ப இந்தோனேஷியா பகுதியில நிலநடுக்கம் பதிவாக இருக்கிறதுனால மக்கள் ஒரு அச்சம் கலந்த சூழலையே பயணிக்கக்கூடிய ஒரு நிலவரம் அங்க பதிவாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.